நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் பங்குனி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மேசராசி. பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்க நினைத்ததை முடித்து காட்டும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 3 சஞ்சரிக்கிறதுனால எதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. மனோபலம் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில் ஏற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். பயணங்கள் மகிழ்ச்சியாக அமையும். தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. சூரியன் 11 இருக்கிறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். குழந்தைகளால் அதே நேரத்தில் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். இருப்பினும் அவர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கேது 7 இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வாழ்வில் சிறு தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளாக இந்த காலகட்டத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி 11 இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். இருப்பினும் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வீண் விரயங்களும் மருத்துவ செலவினங்களும் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்ச் 17, 18, 19, 20, 21, 22, ஏப்ரல் 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 15, ஏப்ரல் 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகப்பெருமான வேலைக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீடம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய நாள் தன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் ரிஷபராசி என்பர்கள் உங்கள் ராசிநாதனாகி சுக்கிர பகவான் 12 இருக்கிறதுனால எதிலும் கவனம் தேவை. மற்றவர்களால் உங்கள் திறமைக்கு சவால்கள் விடுக்கப்படலாம். நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படும். வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள் உண்டு. குடும்ப விஷயங்களை கவனமாக கையாளுங்க. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் நீங்கும். பேச்சில் கவனம் தேவை. அதே நேரத்தில் வீண் கோபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி சேரும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதன் 11 இருக்கிறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக அமையும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். காதல் வெற்றி பெறும். தெய்வ அனுகூலம் உண்டு. கேது 6 இருக்கிறதுனால வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. போட்டிகளிலும் வெற்றி பெறுவீங்க. எதிரிகள் விலகிச் செல்வாங்க. எதையும் சாதிக்கும் வல்லமை அதிகரிக்கும். கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். வாழ்வில் சில தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. வாழ்வில் சில தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தந்தையால் அனுகூலம் உண்டு. அதே நேரத்தில் சூரியன் 10 இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உங்கள் பணிகளில் நீங்கள் திறம்பட செயல்படுவீங்க. உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் தேடி வரக்கூடிய நிலை இருக்குது. எதையும் சாதிக்கும் வல்லமை அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஏப்ரல் 7, 8, 9, மார்ச் 19, 20, 21, 22, 23 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 15, 16, 17, ஏப்ரல் 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில்
நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமியை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மிதுனம், மிருகஷிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுமையே பெருமை தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் ராசிக்கு 9ல் சஞ்சரிக்கிறதுனால தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தெய்வ அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். நீண்ட நாட்களாக கடனுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கவனம் தேவை. 9ல் சூரியன் இருந்து 3 பார்க்கறதுனால உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியடையும். தங்கை நகை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். மனோபலம் கூடும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. 5ல் கேது சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். காதல் விஷயங்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் கவனமாக கையாள்வது நல்லது. எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் லாபம் உண்டு. வழக்கு விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அஷ்டமச்சனி விலகியதால் வாழ்வில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தடைகள் நீங்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. தடைப்பட்ட பதவி உயர்வு, உயர்வு எல்லாம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். நண்பர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 15, 21, 22, 23, 24, 25, ஏப்ரல் 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 17, 18, 19 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர் உள்ள ஆதிகேஸ்வர பெருமாள் மற்றும் ஸ்ரீமத் ராமானுஜரை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கடகம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கடகராசி. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ல் குரு சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால வாழ்க்கையில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. இருப்பினும் அஷ்டமச்சனி நடப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் நீங்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய நிலை இருக்குது. இருப்பினும் புதன் 8ல் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். தங்களது ஆபரணங்களை நீங்கள் கவனமாக கையாளுங்க. தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் உண்டு. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. காதலால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. காதல் வெற்றி பெறும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து சரியாகும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. உங்களுக்கு தொடர்பில்லாத மற்றவரோட விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் மீது வீண் பழி வர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தந்தையால் அனுகூலம் உண்டு. வெளிநாட்டு தொடர்பான ஆதாயம் உண்டு. குரு மற்றும் மூத்தோரின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில்
கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். நண்பர்களை கவனமாக கையாளுங்க. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 15, 16, 17, ஏப்ரல் 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 19, 20, 21 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை திங்கட்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சிம்மராசி. பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க ஆளுமை திறனும் அதிகார தோரணையும் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் ராசிக்கு 9 சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்கும் ஆற்றல் உருவாகும். முக்கிய பிரமுகர்களால் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளாலேயும் நல்ல மகிழ்ச்சியான நிலை உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. குழந்தைகள் உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். காதல் விஷயங்களை கவனமாக கையாளுங்க. 7 சனி இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. இல்லை தேவையில்லாமல் மற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 11 செவ்வாய் இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். இருப்பினும் 9 ராகு இருப்பதால் தந்தை உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 17, 18, 19, 20, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா மார்ச் 21, 22, 23 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள சிங்கப்பெருமாளை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கன்னி, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கன்னிராசி. பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் திறனுடையவர்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 7 சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். இருப்பினும் எதிலும் அவசர முடிவையும் குழப்பத்தையும் தவிர்ப்பது நல்லது. 2 கேது இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஒருவருக்கு விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனையை தவிர்க்கலாம். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். மனோபலம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனைகள் உருவாகும். காதல் விஷயங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. வழக்கு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். குரு 7 இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரும். எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். தந்தை உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும்.
தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 19, 20, 21, 28, 29, 30, 31, ஏப்ரல் 1 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பள்ளிகொண்டாவில் உள்ள பள்ளிகொண்ட பெருமாளை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். துலாம், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் துளாராசி. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் 7ல் சஞ்சரிக்கிறதுனால நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இருப்பினும் கேது உங்களுக்கு இதுவாக இருக்கிறதுனால மனக்குழப்பம், விரக்தி இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்காலம் பற்றி பயத்தை தவிர்க்கிறது நல்லது. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. சனி 5ல் சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகள் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைக்குள்ள சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். பிதுர் வழிபாடு நன்மை தரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். சில நேரங்களில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் கவனமாக கையாளுங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 19, 20, 21, 30, 31, ஏப்ரல் 1, 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கும் முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் நரசிம்மரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். விருச்சிகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சிக ராசி. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிக்கிறதுனால செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. எடுக்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. 4ல் சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய்க்கு மருத்துவ செலவுகள் உண்டு. உறவுகளால் மனக்கசப்புகள் நீங்கும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குரு 5ல் இருக்கிறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதல் வெற்றி பெறும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சுக்கிரன் 6ல் இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. குருவின் ஆசி பெறுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உயரதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க.
நண்பர்களால் ஆதாயம் உண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வீங்க. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 24, 25, 26, ஏப்ரல் 2, 3, 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க நல்லவருக்கு நல்லவனாகவும் வல்லவனுக்கு வல்லவனாகவும் விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் நீங்கும். மன அழுத்தம் குறையும், தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். 4ல் குரு இருக்கிறதுனால சிறு சிறு காரிய தடைகள் உருவாகும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. தாய்க்கு மருத்துவ செலவுகள் உண்டு. உறவுகளால் மனக்கசப்புகள் உருவாகும். குழந்தைகளின் உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. காதல் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும். கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். வியாபாரம் புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. சூரியன் 4ல் இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். பிதிர் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. காரிய வெற்றி உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 26, 27, 28, ஏப்ரல் 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 30, 31, ஏப்ரல் 1 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மகரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க உழைப்பே உயர்வு தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2ல் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை இருந்த மன அழுத்தம் குறையும். தடைகள், பிரச்சனைகள் விலகும். இருப்பினும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். பேச்சில் கவனம் தேவை. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசால் அனுகூலம் உண்டு. 4ல் ராகு இருப்பதால் தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகள் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது அவசியமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். செவ்வாய் 6ல் இருப்பதால் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டின் உரிமையாளரால் பிரச்சனைகள் உருவாகும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நண்பர்களுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். சந்திரன் நீசம் பெறுவதால் கணவன் மனைக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். குருவின் ஆசி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு. 10ல் கேது இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சில நேரங்களில் உங்கள் தகுதிக்கு குறைவான வேலைகளை செய்ய நேரிடும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். வீண் விரயங்கள் குறையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச்
15, 28, 29, 30, ஏப்ரல் 7, 8, 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கும்பம், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பம், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இவங்க தானம் ஒன்றே தலை சிறந்தது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய புதன் பகவான் ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ சக்தி உங்களை காத்து நிற்கும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. நேர்மறை சிந்தனை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். 2ல் குரு இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பொருளாதார தேவை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உறவினர்கள் மதிப்பாங்க. 3ல் ராகு இருக்கிறதுனால மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆற்றல் உருவாகும். இருப்பினும் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. புதிய சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். காதல் வெற்றி பெறும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்து விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விடுவீங்க. கணவன் மனைக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். தந்தை உடல் நலனில் கவனத்தை, தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நிற்கும். பிதுர்வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும். பிதுர் வழிபாடும் குருவின் ஆசியும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. தடைப்பட்ட ஊதிய உயர்வு வந்து சேரும். புகழ் செல்வாக்கு உயரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 15, 16, 17, 30, 31, ஏப்ரல் 9, 10, 11, 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீனம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மீனராசி. பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க நேர்மறை எண்ணங்கள் அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக்கி செவ்வாய் பகவான் 4இல் சஞ்சரிப்பதால் தெய்வ அனுகூலம் உண்டு. இருப்பினும் 12இல் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கவனமாக இருங்க. தேவையற்ற மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுங்க. பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து சரியாகும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். பயணங்களில் மகிழ்ச்சி உண்டு. தங்கநகை ஆபரண சேர்க்கை உண்டு. தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து சேர்க்கை உண்டு. சந்திரன் நீசம் பெறுவதால் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தின் புதிய முயற்சிகள் கைகூடும். வாழ்வில் திடீர் தடை பிரச்சனை வந்து நீங்கும். குருவின் ஆசி கிடைக்கும். தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். நண்பர்களை கவனமாக கையாளுங்க.
அதிர்ஷ்டமான நாட்கள். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 15, 16, 17, 18, 19, ஏப்ரல் 4, 5, 6, 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம். உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி வெங்கடாஜலபதி திங்கட்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.